26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்த பணம் சேரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பணம் எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள ஜோசியரை போய் பார்த்து ஜாதகத்தை கொடுத்து இந்த காலகட்டத்தில் பணம் வருதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த அந்தரமும் சூச்சமும் 12 நாள் 15 நாள்லயே மிகப்பெரிய வேலையை செஞ்சிடும். உங்களுக்கு தெரியுங்களா? கல்யாணம் கூடாதவங்களுக்கு கூடி வச்சிரும், தொழில் அமையாதவங்களுக்கு தொழில் அமைச்சு வச்சிரும். நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனா அந்த பணம்லாம் எங்க போகுதுன்னே தெரியலன்னுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம்? ஒரு அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போக சொல்லுங்க. சிவன் கோயிலுக்கு போய் 2 தீபம் போட்டு அங்குள்ள ஏழைகளுக்கு தானம், உணவு தானம் பண்ணினாங்கன்னா கண்டிப்பா அந்த வரவேண்டிய காசு கொஞ்சம் கொஞ்சமா நிற்கும். தொழில் செய்யற இடத்துல வருமானம் வரமாட்டேங்குது அப்படின்னா அங்க என்ன பண்ணலாம்? தொழில் செய்கிற இடத்துல வருமானம் வரலைன்னா நம்ம புற்று மண் இருக்கு இல்லைங்க, புற்று மண்ணோட நம்ம குலதெய்வ மண்ணை 2 மண்ணையும் எடுத்து ஒரு தொழில் செய்கிற ஆபீஸ்க்கு முன்னாடி கட்டி விடலாம். அதுக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன், இன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சது, ஆனா மறுபடியும் நாளைக்கு பிரச்சனை எனக்கு வருது அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரியான தீர்வு? பிரச்சனைகளை தீர்க்கறதே யாருன்னு தெரியுங்களா? லட்சுமி நரசிம்மர் தான். ஏன்னா நம்ம போய் என்ன கேட்டாலும் நாளைக்கு தான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். நாளை என்ற சொல்லுக்கே இடமில்லை அவர்கிட்ட, லட்சுமி நரசிம்மர் கிட்ட. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் மூலமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களுக்கு தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாகுரு டாக்டர் பத்மா மகாலிங்கம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இந்த மாதிரி பணம் சேரணும், நம்ம எல்லாருமே அதுக்காக தான் ஓடுறோம். என்னதான் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி ஓடிட்டு இருக்கோம்னா அது பணம் தான். இந்த பணம் சேரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கண்டிப்பா அருமையான கேள்வி. குருவாழ்க குருவே துணை. எப்படின்னா, பணம் பரஸ்தானம்னு ஒரு ஸ்தானம் இருக்குது நம்ம ஜாதகத்தில். 2, 5, 8, 11 தான் பணபரஸ்தானம். இந்த பணபரஸ்தானத்தில் நம்ம நம்மளுடைய 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போனோம், அதாவது 5ஆம் அதிபதியோடு போனான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 5ஆம் அதிபதியாக இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குற 5ஆம் அதிபதி. அப்போ 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி மேலே போனால் கண்டிப்பாக பணம் வரும். பணம் எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள ஜோசியரை போய் பார்த்து ஜாதகத்தை கொடுத்து இந்த காலகட்டத்தில் பணம் வருதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் அதை அசால்ட்டாக விட்டு, அப்போ காற்றுள்ள போதே தூட்டுக்கணும்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா அது பிரேக்கு தான், அடுத்து பிரேக்கு தான். அதே மாதிரி 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதினா எல்லாரும் பிரச்சனைன்னு நினைப்பாங்க, வாக்குவாதம் நினைப்பாங்க, ஸ்டேஷன் நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. 8ல் ஒரு புதையல் இருக்குது, சரிங்களா? அந்த 8ஆம் அதிபதி மேலே போச்சுன்னா, ஒன்றும் இல்லை, போன வருஷத்தில் ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாரு என்கிட்ட. இந்த குரு அவங்களுக்கு 8 புதன் மேலே போகுது. அவங்களுக்கு புதன் 8ல் இருக்குது, விருச்சிக லக்னக்காரர். கண்டிப்பாக உங்களுக்கு அவர் 8ல் வருது, அதாவது குரு 8ல் வருது, எனக்கு உடல் உபாதை தந்துருமான்னு கேட்கறக்கு வந்தார். கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஜோதிடர், நல்ல ஜோதிடர். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு ஜோதிடத்து மூலமாக பணம் வரும் அப்படின்னு. இங்கே உடுமலைப்பேட்டையில் தான் பூலவாடியில் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் போட்டு மிகப்பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லி நான் நம்பவே இல்லை, இருந்தாலும் ஆஃபீஸ் போடலான்னு போட்டேன். அது மாதிரி 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி மேல் போகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி எதிர்பார்க்காத பணம் வரும். 11ஆம் அதிபதி மேலே போகும்போது இந்த பணபரஸ்தானம் 2, 5, 8, 11 இதையை நீங்கள் உங்கள் யாராக இருந்தாலும் பக்கத்தில் உள்ள ஜோசியர்கிட்ட போய் பார்த்து, நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த 2ஆம் அதிபதி எப்பப்போ வரும், திசை அதிக காலம் போகும், புத்தி கொஞ்ச காலம் போகும், அந்தரம் கொஞ்ச காலம் போகும், சூட்சமும் கொஞ்ச காலம் போகும். இந்த அந்தரமும் சூட்சமும் 12 நாள் 15 நாள்லயே மிகப்பெரிய வேலையை செஞ்சிடும். உங்களுக்கு தெரியுங்களா? கல்யாணம் கூடாதவங்களுக்கு கூடி வச்சிரும், தொழில் அமையாதவங்களுக்கு தொழில் அமைச்சு வச்சிரும், லாட்ரி அடிக்காதவங்களுக்கு லாட்ரி அடிச்சு வச்சிரும். நிறைய பெரிய ஒரு கொடுத்த பணம், இப்போ நான் ஒருத்தர்கிட்ட ஒரு 1 லட்சம் 2 லட்ச ரூபா கொடுக்கணும், அது வரவே வராதுன்னு நான் நினைப்பேன். அது அவங்களா கொண்டு கொடுத்துருவாங்க. இது 2, 5, 8, 10, 11 பணபரஸ்தானத்துல கண்டிப்பா நடக்கும். இந்த மாதிரி பணபரஸ்தானத்தை அவங்க யூஸ் பண்ணினாங்கன்னா, இப்ப ஜோதிடம் கத்துக்கிட்டவங்களுக்கு இது தெரியும், பொதுமக்களுக்கு என்ன தெரியும், தெரியாது தானே. அதனால பக்கத்தில் உள்ள ஜோசியரை கான்டாக்ட் பண்ணி அவங்க இது எப்பப்போ எங்களுக்கு பணம் வரும் அப்படின்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கணும். ஒரு 10 ரூபா போட்டால் ஒரு 30 ரூபா வருது அப்படின்னா, இன்வெஸ்ட் 10 ரூபா போடுறாங்க, நீங்கள் ஒரு 30 ரூபா வரும்னா அந்த காலகட்டத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கணும். 2, 5, 8, 11 பணபரஸ்தானம், அதை யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகே மேம். மேம் அதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா, பணம்லாம் நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் என் பணம் என்கிட்ட நிற்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு இந்த ஒரு கொஷின் இருக்கும். நான் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் அந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரியலன்னுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம் மேம்? இது முன்னோர் கர்மா தான். ஏன்னா முன்னோர் கர்மா இருந்தாதான் நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்மகிட்ட நிற்காது. அது வேற வழியா ஏதாவது ஒரு ரூபத்துல நான் மெடிக்கல் செலவா போகும், இல்லாட்டி விரைய செலவா போகும், இல்லாட்டி வீட்டு மராமத்து வேலையா போகும். ஒரு 2 லட்ச ரூபா நான் சேர்த்து வச்சிருந்தேன், இப்போ கடைசியில் பார்த்தா வீட்டு செலவா போச்சு, வீட்டில் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, வீட்டில் மராமத்து வேலை பார்க்கணும், இப்படி எல்லாம் வரும். இது முன்னோர் கர்மா. இந்த முன்னோர் கர்மாவை அவங்க எப்படி தீர்க்கணும்னா, ஒரு அமாவாசை அன்னைக்கு
சிவன் கோயிலுக்கு போக சொல்லுங்க. சிவன் கோயிலுக்கு போய் 2 தீபம் போட்டு அங்குள்ள ஏழைகளுக்கு தானம், உணவு தானம் பண்ணினாங்கன்னா கண்டிப்பா அந்த வரவேண்டிய காசு கொஞ்சம் கொஞ்சமா நிற்கும். புரியுதுங்களா? விரயமாகாம. அப்ப நிற்கும் போது நம்ம ஒரு சேமிப்பா போயிடும். இந்த மாதிரி சேமிப்பா அது நடக்கும். ஓகே மேம். மேம் அதே மாதிரி இப்போ பணம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப பெருசா பார்க்காதீங்க, அது வந்து ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயம். பணம் வந்து இப்படியெல்லாம் வைங்க, இதெல்லாம் இந்த ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, பணம் கண்டிப்பா நம்ம கிட்ட தங்கும்வாங்க. அந்த மாதிரி தான் இருக்கா மேம்? இருக்கு. எப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டே நம்ம நேயர்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க, எனக்கு ஃபோனே பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டே சொன்னதான் நிலவு பூஜை காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிலவு பூஜை. நான் சொல்லிக்கிறேன், நிலவை வந்து நல்லா தொடச்சிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு இந்த சந்தனாதி தைலம் கூட விற்கிது, இந்த பெருமாளுக்கு பூசுறது, அதை கூட எடுத்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் நிலவுக்கு வச்சுட்டு தீப தூபம் காட்டணும். இது மாதிரி 9 வாரம் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்து நிறைய நேரங்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஃபோன் பண்ணியே, நான் பண்ணினேன் 9 வாரம் பண்ணேன், நான் எதிர்பார்க்காத பணம் எனக்கு வந்துச்சு, எனக்கு தொழில் நல்லா இருக்குது, என்னுடைய மணி ஃப்ளோ நல்லா இருக்குது, குரோத் நல்லா இருக்குது. நிலவு பூஜை எல்லாரும் பண்ணணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பண்ணுனா நிறைய பேர் என்னுடைய கிளைண்ட்டு நிறைய என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதுக்கு பின்னாடி எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. அது மாதிரி நிலவு பூஜை பண்ணலாம், எல்லாருமே நிலவு பூஜை பண்ணலாம். ஓகே மேம். இப்போ வீட்டில் சரி, இதே எனக்கு தொழில் செய்கிற இடத்துல வந்து வருமானம் வரமாட்டேங்குது அப்படின்னா அங்கே என்ன பண்ணலாம்? தொழில் செய்கிற இடத்துல வருமானம் வரலைன்னா நம்ம புற்று மண் இருக்கு இல்லைங்க, புற்று மண்ணோட நம்ம குலதெய்வ மண்ணை 2 மண்ணையும் எடுத்து வந்து தொழில் செய்கிற ஆபீஸ்க்கு முன்னாடி கட்டி விடலாம். அதுக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும். அது வளரும், புற்று மண் வளரும், குலதெய்வம் நம்மளுக்கு அருள் தரும். இந்த 2 மண்ணும் இது வந்து ஆதி காலத்து பரிகாரம், தாந்திரிக பரிகாரம். அந்த வந்து நம்ம இந்த ஆபீஸ் முன்னாடி கட்டி வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம ஆபீஸ்க்கு போனதையும் காலையில் போனதையும் ஒரு விநாயகருக்கு ஒரு ரூபா உண்டியல் போட்டுட்டு, விநாயகர் தான் முழுமுதற் கடவுள், அவருக்கு ஒரு உண்டியல் போட்டுட்டு அந்த ஆபீஸில் இருக்கிற நம்ம மூட்டையாட்ட கட்டி தொங்க விட்டுருப்போம், அதுக்கு பூஜை பண்ணணும். புற்று மண்ணுக்கும் நம்மளுடைய குலதெய்வம் கோயில் மண்ணும் விட்டு வந்து ஆபீஸ் முன்னாடி கட்டி அதுக்கு பூஜை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆபீஸ் கல்லாவில் ஒரு சிகப்பு பட்டு துணி விரித்து ஒரு தேக்கு பெட்டி வச்சு பணத்தை போட்டு எடுத்திங்கன்னா பணம் தேங்கும். தேக்கு பெட்டி எப்பவுமே பணத்தை தேக்கி கொடுக்கும். மேம் அதே மாதிரி இப்போ வந்து பணம் வர்றதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நான் செய்கிறேன், ஆனாலுமே எனக்கு வந்து ஒரு கோவிலுக்கு போனால் தான் வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு பண வரவு அதிகரிக்கும் மேம்? ஃபஸ்ட்டு அவங்க குலதெய்வம் கும்பிடணும். குலதெய்வம் கும்பிட்டு தான் எந்த கோயிலுக்குனாலும் போகணும். ஒரு சிலர் திருப்பதி வச்சுக்குவாங்க டைரெக்டாக, அதாவது நான் சம்பாதிக்கிறதுல உனக்கு இவ்வளவு தரேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோம். ஒரு சிலர் மாசாணி அம்மனை வச்சுக்கலாம். புரியுதுங்களா? மாசாணி அம்மன் தெரியுமில்ல, பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற மாசாணி, அந்த கோயிலில் டைரக்ட் வச்சுக்குவாங்க. ஒரு உண்டியல் மாதிரி வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு லட்ச ரூபா இந்த வருஷம் 1 லட்ச ரூபா வருதுன்னு வைங்களேன், உனக்கு ஒரு 30,000 ரூபா போடுறேன், அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்குவாங்க. பழனி முருகனை வச்சுக்கலாம். பழனி முருகன் வந்து தொழிலுக்கு மிக மிக அற்புதமான தெய்வம், அந்த தெய்வத்தை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில தெய்வங்கள் அவங்க வச்சு அவங்க ஜாதகப்படி அது 10ஆம் அதிபதி எங்கே இருக்குன்னு பார்க்கணும், 10ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும், அவர் என்ன சாரன் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். அந்த தெய்வத்தை அவங்க தொடர்ந்து வழிபட்டு வர கான்டாக்ட் மாதிரி வச்சுக்கிறது. இப்போ எனக்கு வர வருமானத்தை லாபத்தை நான் இவ்வளவு தர்றேன், அது மாதிரி வச்சுக்கிட்டும் போது அவங்களுக்கு நல்லா நிற்கும், தொழில் நல்ல வளர்ச்சியாகும், மணி ஃப்ளோவும் நல்லா இருக்கு, மணி க்ரோத்தும் நல்லா இருக்கும். மேம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இப்போ இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன், இன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சது, ஆனால் மறுபடியும் நாளைக்கு பிரச்சனை எனக்கு வருது அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரியான தீர்வு? அதான் அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதே யாருன்னு தெரியுங்களா? லட்சுமி நரசிம்மர் தான். ஏன்னா நம்ம போய் என்ன கேட்டாலும் நாளைக்கு தான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். நாளை என்ற சொல்லுக்கே இடமில்லை அவர்கிட்ட, லட்சுமி நரசிம்மர்கிட்ட. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா லட்சுமி நரசிம்மர் விட்டு நியாயமான கோரிக்கை, இப்போ எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையில தீர்த்து கொடு, எனக்கு ஒருத்தருக்கு நான் கடன் கொடுக்கணும், எனக்கு இந்த கடனை கொடுக்குற அளவுக்கு எனக்கு வருமானத்தை கொடு, இந்த மாதிரி என்னுடைய பிரச்சனையில தீர்த்து கொடுன்னு லட்சுமி நரசிம்மரை கும்பிடலாம். அதாவது பக்கத்தில் உள்ள லட்சுமி நரசிம்மரையும் கும்பிடலாம். ஒரே கோட்டில் 3 நரசிம்மர் இருக்கிறாரு, நீங்கள் யூடியூப் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே கோட்டில் 3 நரசிம்மர் இருக்கிற அந்த கோவிலுக்கும் போடலாம். அது எல்லாத்தையும் விட நாமக்கல்ல ஒரே மலையில் லட்சுமி நரசிம்மர் சுற்றிலும் 9 கோள்கள், 9 சூரியன் சந்திரன் செவ்வாய், இந்த 9 கிரகங்களையும் போட்டு நடுவில் வந்து லட்சுமி நரசிம்மர், அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லி நிறைய கிளைண்ட்டுக்கு சொன்னேன். நல்ல சக்ஸஸ்ஸு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்னு. அதாவது பிரச்சனைகள் நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம போய் அந்த சாமிகிட்ட கும்பிட்டு வந்துட்டோம்னா நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா லட்சுமி நரசிம்மர் தான். இப்போ நம்மகிட்ட வாஸ்து மகாகுரு ஆனந்த வாஸ்து வகுப்பு நடந்துட்டு இருக்குது. இப்போ கடந்த 8 வருடங்களாக நடந்துட்டு இருக்குது. யாரெல்லாம் படிக்க விருப்பமோ படிக்கலாம். எப்படின்னா எங்கே போய் படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னு நிறைய பேருக்கு கேள்வியாகவே இருக்கும். நீங்கள் நம்மகிட்ட படிக்கும் பொழுது அந்த வாஸ்து வகுப்பை தொழில் முறையாகவும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். யாரெல்லாம் எங்கெல்லாம் இருந்து படிக்கிறீங்களோ எங்களுக்கு எல்லா அப்பாயின்மெண்ட்டும் பார்க்க முடியாது.
அவங்களை வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சுட்டு உங்களுக்கு தொழில் முறையாகவும் இதைய நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த கல்வியை கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். யாருக்கெல்லாம் படிக்கணுமோ கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக படிங்க. கடந்த 8 வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க நிறைய மாணவர்கள். 20,000 மாணவர்களுக்கு மேலே படிச்சுட்டு வெளியே போயிருக்கிறாங்க. வெளிநாட்டு மாணவர்களும் படிக்கிறாங்க, உள்நாட்டு மாணவர்களும் படிக்கிறாங்க. நேரடி கிளாஸும் நடக்குது, ஜூம் கிளாஸும் நடக்குது. கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க. கண்டிப்பா மேம். பண வரவு அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கும். என்னதான் சம்பாதிச்சாலும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு நீங்க சிம்பிள் டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க. பயன்படுத்தி பயன்பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நல்லதே நடக்கும்.